எப்பல்லாம் டயர்ட் ஆகுதோ, அப்பல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும். அதோட அறிகுறி டயர்ட் ஆகுது அப்படின்னா, அப்ப நீங்க தண்ணி குடிக்கணும், ஏதாவது சாப்பிடணும், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு தொழில்ல உழைக்கிறீங்க, தினசரி வாழ்க்கையில நீங்க வந்து நடக்கிறீங்க, ஓடுறீங்க, விளையாடுறீங்க, ஏதோ தொழில் செய்றீங்க. அப்ப எப்பல்லாம் டயர்டா இருக்கோ, அப்போ வந்து டயர்டா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. டயர்டா இருக்குன்னா உங்க உடம்புக்கு தேவை. என்ன தேவை? ஆற்றல் தேவை. ஆற்றல் காலியாகிவிட்டு பெட்ரோல் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க பெட்ரோல் போடுறீங்கல்ல, ரிசர்வ்ல போனா என்ன ஆகுது? உடனே நீங்க பெட்ரோல் போடுறீங்களா? அதுபோல வண்டி ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னா, அதுபோல நம்ம என்ன பண்ணணும்? அ நமக்கு டயர்ட் ஆகும்போது ரெஸ்ட் எடுக்கணும். அத தெரிஞ்சுக்கணும். செய்ற வேலைய விட்டுட்டு போய் உட்காருங்க. சும்மா உட்காருங்க. உட்கார்ந்துட்டு எதையாவது சாப்பிடுங்க. திரும்ப உடலுக்கு தேவையான ஆற்றலை பெற்றவுடன் திரும்ப வேலையில ஈடுபடணும். இப்படித்தான் வேலை செய்யணும். தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. காலையில ஆரம்பிச்சது இவரு செஞ்சுக்கிட்டே இருப்பாருய்யா! சாயந்திரம் தான் வீட்டுக்கு போனாலும் சும்மா இருக்க மாட்டாரு. அப்படின்ற மாரி மனுஷங்க வந்து ஓய்வே ஓய்வ வந்து தப்பா பார்க்குறாங்க. தொடர்ச்சியா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இயந்திரங்களைப் போல இயந்திரங்களுக்கு கூட ஓய்வு தேவை. ஓய்வு தேவை. இல்லன்னா இயந்திரமும் பாழா போயிரும். பழுதாகிவிடும். அப்ப அந்த மாரி இயந்திரங்களுக்கும் நீங்க ஓய்வு குடுத்து வேலை பார்த்தா தான் ரொம்ப நாளைக்கு வரும் அது. பயங்கர அடி அடின்னு அடிச்சீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு வண்டியா இருக்கட்டும், ஒரு மொபைல் ஃபோனா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், ஏதோ ரொம்ப பயன்படுத்திட்டே இருந்தா ரொம்ப நாளைக்கு வராது அது. அதுபோல மனிதர்கள் வந்து எப்படி நம்ம உடம்ப பயன்படுத்தணும்னா, எப்போ உங்களுக்கு டயர்டா இருக்கோ, போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருங்க. எப்போ எப்போ டயர்டா இருக்கோ, அப்போ போய் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது சாப்பிடுங்க. படுத்து தூங்குங்க. டயர்டா இருந்தா படுத்து தூங்க கூட செய்யலாம். இந்த மாரி அப்புறம் திரும்ப ஒரு சாப்பிட்டுட்டு, படுத்து தூங்கிட்டு, கொஞ்ச நேரம் படுத்து 1 மணி நேரம் தூங்கிட்டு, திரும்ப வந்து வேலை செய்யுங்க. 10 நிமிஷம் படுங்க. இந்த மாரி இடையில இடையில நம்ம உட்கார்றது, படுத்து தூங்குறது ரொம்ப நல்லது. திரும்ப புத்துணர்ச்சியோட சாப்பிடுறது நல்லது. திரும்ப புத்துணர்ச்சியோட நம்ம வேலை செய்யணும். இந்த மாரி ஒரு வேலை செய்யும்போது தான் நம்ம வேலைகள்ல வந்து ஒரு உற்சாகம் இருக்கும். ஒரு ஆர்வமா நம்மளால வேலை செய்ய முடியும். கஷ்டப்பட்டு டயர்ட் ஆயி தொடர்ந்து வேலை செய்யக்கூடாது. டயர்ட் ஆகுதுன்னா ரெஸ்ட் எடுன்னு அர்த்தம். அதான் அறிகுறி. அதான் சொல்லுது. "போய் ரெஸ்ட் எடுறா" அப்படின்னு அர்த்தம். "போய் சாப்பிடு. எதையாவது சாப்பிடு. போய் தண்ணி குடி" அப்படின்னு அர்த்தம். அத புரிஞ்சுக்காம டயர்ட் ஆனாலும் கஷ்டப்படுறது. உடம்ப புரிஞ்சுக்கிறதே கிடையாது. உணர்வுகளை படிக்கிறதே கிடையாது. உடல் என்பது ஒரு புத்தகம். அதன் பக்கங்களை இவர்கள் படிப்பதே கிடையாது. அங்க என்ன நடக்குது? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கிடையாது. இப்போ வந்து ஒரு உடல் உணர்வுல படி. ஒரு 16 வயசுல உனக்கு காதல் தேவைப்படும். 18 வயசுல காதல் தேவைப்படும். ஒரு 20 வயசுல கல்யாணம் தேவைப்படும். குழந்தைகள் தேவைப்படும். ஒரு குழந்தை பாசம் வந்துரும். நமக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமேன்னு 20 வயசுலலாம் அவங்களுக்கு வந்துரும். ஆனா எதையுமே தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்றதே 30 வயசுல தான். 30 வயசு வரைக்கும் இவர் காதலிப்பதே கிடையாது. தொழில், 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 தொழில். உடல் உணர்வுகள இவர்கள் படிக்கிறதே கிடையாது. ஆனா உடம்பு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். காதல் என்பது 16 வயசுலயே கேட்டுருக்கும். ஆனா இவர் கல்யாணம் பண்றதே காதலிக்காமல் பெற்றோர் பார்த்த ஒரு பொண்ணையோ, பையனையோ என்ன பண்றாங்க வந்து இப்ப 30 வயசுல கல்யாணம் பண்றாங்க. உடம்ப படிக்காம வேற எதையோ படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் மனுஷன். மனிதர்கள் எதையோ படித்துக் கொண்டு போய்க்கிட்டு அந்த அளவுக்கு மனித உணர்வுகள் கெட்டுப் போய்விட்டது. மனித மனித உடல் என்கிற புத்தகத்தை படிக்காத முட்டாள்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.